டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 5 மெத்தட் டிஃப்ரெண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒரு சம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸுமே கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் மெத்தடில் ஏ என்பவர் ஒரு வேலையை செய்து முடிக்க 10 நாட்கள் ஆகிறது. அதே வேலையை பி செய்து முடிக்க 15 நாட்கள் ஆகிறது எனில் இருவரும் அந்த வேலையை சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான நம்ம நார்மலாக முன்ன ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஏ இன்ட்டு பி டிவைட் ஏ ப்ளஸ் பின்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம வேறு ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். சரிங்களா? டி ஈக்குவல் டு டீன்றது டோட்டல் ஒர்க். ஓகேங்களா? T1 இன்ட்டு T2 டிவைட் T1 ப்ளஸ் T2. சரிங்களா? இங்கே T1ன்றது வந்து ஏ, T2ன்றது பி. ஓகேங்களா? அப்போது T1ஓட வேல்யூ வந்து 10 டேஸு இன்ட்டு T2 வந்து 15 டேஸ் டிவைட் பை T1 ப்ளஸ் T2. சரிங்களா? ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாத ஃபஸ்ட் சம்மில், ஆனால் ரெண்டாவது மெத்தடில் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ 10 இன்ட்டு 15 வந்து 150 டேஸும் 150 இங்கே 10 ப்ளஸ் 15 வந்து 25. சரிங்களா? ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கிறது ஆன்சர் வந்து 6. சரிங்களா? அப்போ ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க, இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகிற நாள் வந்து 6 நாட்கள். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு. அதுலேயே வந்து உங்களுக்கு கீழே ஒரு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏ வந்து ஒரு வேலையை செய்து முடிக்க 20 நாட்கள் ஆகிறது. அதே வேலையை பி செய்து முடிக்க வந்து 15 நாட்கள் ஆகிறது எனில் இருவரும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து 11. ஓகேங்களா? 11.11 டேஸ் வரும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த மெத்தட் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஏவும் பியும் ஒரு வேலையை சேர்ந்து முடிக்க வந்து 4 நாட்கள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே வேலையை ஏ மட்டும் தனியாக செய்து முடிக்க 12 நாட்கள் ஆகிறது எனில் அவ்வேலையை பி மட்டும் தனியாக செய்து முடிக்க வந்து எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சது, ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து முடித்த வேலை வந்து டோட்டல் ஒர்க்கு டி, கேப்ஸ் டி. ஓகேங்களா? நமக்கு வந்து ஏ மட்டும் தனியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து T1 வந்து ஸ்மால் T1 வந்து 12 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பி மட்டும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாள் ஆகுன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து ஏ, இது வந்து பி. சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா T2 ஈக்குவல் நமக்கு T2, அதாவது பி தான் கேட்டிருக்காங்க. பியோட வேலை மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி ஈக்குவல் டு இந்த T2 ஈக்குவல் டு டி வந்து டோட்டல் ஒர்க் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா இன்ட்டு T1 டிவைட் பை T1 மைனஸ் டி. ஓகேங்களா? அப்போது டியோட டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு வந்து எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 4 டேஸ். அப்போ 4 இன்ட்டு அந்த T1ஓட வேல்யூ, அதாவது ஏ மட்டும் தனியாக சேர்ந்து முடிக்க வந்து 12 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, டிவைட் பை T1ஓட வேல்யூ வந்து 12, T1 வந்து 12 மைனஸு கேப்ஸ் டி. சரிங்களா? டோட்டல் ஒர்க் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 4. ஓகேங்களா? அப்போ நமக்கான சம் வந்து 5×4 40, 12×48. 48, 12ல் 4 போனால் 8. ஓகேங்களா? அப்போ இது டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிது 6 8 48. ஓகேங்களா? அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சு முடிக்கணும்னா நமக்கு வந்து கிடைக்கிறது நமக்கு T2ஓட ஒர்க்கு, அதாவது பியோட ஒர்க்கு வந்து 6 டேஸ். ஓகேங்களா? இது வந்து மெத்தட் 2. இது வந்து மெத்தட் 2. அடுத்து வந்து மெத்தட் 3 போகலாம். ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம போடுங்க. அடுத்து டைம் அண்ட் ஒர்க்லேயே வந்து தேர்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து 2 வேரியபிள், 2 பேர் ஏபி மட்டும் பார்த்தோம். இப்போ மூணாவது இன்னொருத்தர் ஆட் ஆகிறாரு. தேர்ட் மெத்தடில் ஏபிசி ஒரு வேலையை செய்து முடிக்க வந்து 24 6 12, அதாவது ஏவோட வேலை 12 நாள், பி வந்து 6 நாளும், சி வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. மூவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்கள். தேர்ட் மெத்தடில் டி ஈக்குவல் டு எல், அதாவது எல்சிஎம், மூணோட எல்சிஎம் சேர்த்து டிவைட் பை எல்சிஎம் எல் டிவைட் பை T1 ப்ளஸ் எல் டிவைட் பை T2 ப்ளஸ் எல் டிவைட் பை T3. ஓகேங்களா? இங்கே வந்து எல்ன்றது மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து எல்சிஎம். மூணுத்தோட எல்சிஎம் வந்து நமக்கு வந்து 24 கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து எல்சிஎம் போட்டு பாருங்கள். அடுத்து வந்து T1, அதாவது ஏவோட வேல்யூ வந்து ஸ்மால் T1 ஈக்குவல் டு 24, பி வந்து ஸ்மால் T2 ஈக்குவல் டு 6 நாட்கள், சி வந்து ஸ்மால் T3 ஈக்குவல் டு 12 நாட்கள். ஓகேங்களா? இதை வந்து அப்படியே இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். எல்சிஎம் எல்லோட வேல்யூ வந்து 24 டிவைட் பை, அதே இங்கே எல்லோட வேல்யூ 24 டிவைட் பை T1ஓட ஒர்க் வந்து 24 ப்ளஸ்ஸு 24 டிவைட் பை 6 ப்ளஸ்ஸு 24 டிவைட் பை 12. ஓகேங்களா? நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 24 டிவைட் பை இந்த இதுக்கு கேன்சல் பண்ணோம்னா 1 கிடைக்கும். 4 6 24 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ்ஸு 2. ஓகேங்களா? இப்போ 24 டிவைட் பை 7னா நமக்கு 3 பேலன்ஸ் நமக்கு 3 டிவைட் பை 7. ஓகேங்களா? தேர்ட் மெத்தட் நமக்கான ஆன்சர் வந்து இந்த டி
மூவரும் சேர்ந்து முடிக்க டோட்டல் ஒர்க் வந்து முடிக்க வந்து 3 4 3/7 ஓகேங்களா. அப்போ நமக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 × 3/7 ஓகேங்களா. இது வந்து தேர்ட் மெத்தடு. இதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான் ஓகேங்களா. மூணுத்துக்கான எல்சிஎம் ஷார்ட்டாக வந்து ஒவ்வொன்றுக்கு இது ரிலேட் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து தேர்ட் மெத்தட். அடுத்து வந்து ஃபோர்த் மெத்தட் பார்க்கலாம். இது டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபோர்த் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிக்க வந்து 12 நாள் ஆகுது. அதே வேலையை பியும் சியும் சேர்ந்து சரிங்களா சேம் ஒர்க்கு 15 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதே வேலையை சியும் ஏவும் சேர்ந்து முடிக்க வந்து 20 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து மூவரும் சேர்ந்து முடிக்க வந்து எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட் வந்து இதுக்கான எல்சிஎம் எடுக்கணும் மூணுத்துக்கும் சரிங்களா. அப்போது நமக்கு 12 15 20 சரிங்களா. மூணுத்துக்கான எல்சிஎம் வந்து 60 ஓகேவா. நெக்ஸ்ட் இதை ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து முடித்த வேலை வந்து T1 அதாவது ஸ்மால் T1 எடுத்துருக்கோம் நம்ம ஓகேங்களா. ஸ்மால் T1ஓட ஒர்க் வந்து 12. நெக்ஸ்ட்டு பியும் சியும் சேர்ந்து முடிக்கும்போது ஸ்மால் T2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபார்முலாவில். அது வந்து 15 நாளில் சி + ஏ 3 சேர்ந்து முடிக்க வந்து ஸ்மால் T3 = 20 டேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் வேலை முடிஞ்சுது. அடுத்து 2 × L வந்து எல்சிஎம் 60 சிம்பிளை பண்ணாமல் அப்படியே வைங்க, நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து எல்சிஎம்மில் எல்லோட வேல்யூ வந்து 60 / 12 + 60 / 15 + 60 / 20 சரிங்களா. அதை அடுத்த ஸ்டெப் வந்து ஷார்ட் பண்ணுங்கள். 2 × 60 / இது அடித்தோம்னா 5 I 12 60 ப்ளஸ் 15 60 ப்ளஸ் 15 60 ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் வந்து இது அப்படியே வைங்க, ஈஸியாக நம்ம அடிச்சிக்கலாம், மல்டிபிள் பண்ண வேண்டாம். 5 4 9 3 12 சரிங்களா. 4 12 I 12 60 சரிங்களா. அப்போ 2 5 10 நமக்கான டோட்டல் ஒர்க் மூவரும் ஏபிசி சரிங்களா. மூவரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணோம்னா அந்த ஒர்க்கை வந்து 10 டேஸில் வந்து முடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. இது வந்து அடுத்த மெத்தட் 4. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து இதில் வந்து இன்னும் அடுத்த மெத்தட் 5 வந்து பார்க்கலாம் சரிங்களா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியில் ஆர்ஆர்பிக்கெலாம் எக்ஸாம்பிளாக ரொம்ப ஈஸி. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து தமிழில் வந்துட்டுருக்கு சரிங்களா. நம்ம வந்து இதே பாருங்கள், நம்ம மேக்ஸிமம் வந்து ஆப்டிடியூட்டில் இதை அடிச்சிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு இந்த சம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.